அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி ஃபின்னிஃப்டி லெவல்ஸும் இன்றைக்கி ரிலையன்ஸ் ஐசிசி பேங்க் ரொம்ப முக்கிய கேரக்டர் இருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலில் ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோசிங் 17,793, இன்றைய ஆரம்பம் 17,924. ஹை டு லோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 190 புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ப்ரீமியம் நல்ல ஒரு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அட்டவணை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் 18,000 கால், 18,100 கால், 18,000 புட், 17,900 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 18,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராடல். 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 140 புள்ளி வரும். அப்போ 18,140லிருந்து 17,860 வரை சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும், ரேஞ்ச் இருக்கும். அடுத்து 18,100 கால், 17,900 புட். இதனுடைய ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ். அப்போது 18,100. அப்போ ரேஞ்ச் நம்ம இதற்குள்ளே தான் இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு. அப்போ மார்க்கெட் ஃபின்னிஃப்டி வந்து 17,900லேருந்து 18,100 அப்படிங்கிற எல்லையை வகுக்கப் போகிறது. இதில் இம்ப்ளைடு வாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. கால் சைடு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது, புட் சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ மந்தமான சூழ்நிலை. இந்த மந்த சூழ்நிலை என்னென்னா, மார்க்கெட் ஏறினாலும் மெதுவாக இப்படி ஏறிட்டே இருக்கிறக்கு வாய்ப்பு, இறங்கினாலும் பெருசாக இப்படி இறங்குறக்கு, திருப்பி ஏறினாலும் இப்படி மெதுவாக ஒரு கிராஃப் இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஒரு அதிரடியாக ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பதற்கு 80% வாய்ப்பு இல்லை. ஸோ சந்தையில் என்ன மேலே நடக்கலாம். அதனால் மந்தமான சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இதனுடைய குறிகள் என்ன, 17,987 டு 18,112, வைட் ரேஞ்ச் 17,925 டு 18,175 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18,097, 18,112, 18,141. சப்போர்ட் லெவல் 18,013, 17,988, 17,960 இருக்கும். இன்றைக்கி நம்ம 11 மணிக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், 12 மணிக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் ரிலையன்ஸோட இம்பேக்டட் ஜோன் என்னென்னு கொடுத்துருந்தேன். அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்க. அதேபோல் இதுபோல் நம்ம வந்து தொடர்ச்சியாக பதிவு செய்யலாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் ஃபீட்பேக்காக கொடுக்கணும். அடுத்து மார்க்கெட் நிகழ்வில் நீங்கள் மார்க்கெட் டேட்டா ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அண்ட் ஐசிசி பேங்க் அண்டு இதெல்லாம் ரொம்ப இம்பேக்டட் ஜோனாக ஒரு 3% இவங்களோட தாக்கம் இருந்தது. இப்போ ரிலையன்ஸோட இப்போ இன்ஃபோசிஸும் கூட 3% ஓகே. ஆனால் நெஸ்லேவில் 3%க்கு ஒரு தாக்கமே இருந்திருக்காது, ஏன்னா வெயிட்டேஜ் இல்லாத ஸ்கிரிப்டாக இருக்கும். இப்போ ரிலையன்ஸ்னு வச்சுக்கோங்க, இருக்கல இப்போ நம்ம நல்ல ஒரு ஏற்றம் இருந்திருக்கு. இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது இந்த கடந்த எப்பவுமே ஒரு 5 நாட்களோடது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 2,244, 2,256, 2,254, 2,250, 2,269. ஸோ 2,300 அப்படிங்கிறதே நம்மளுக்கு தாண்டலை, அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்போது இன்றைக்கி ஓப்பனே நம்மளுக்கு 2,255, லோ 2,254 ஒரு மொமெண்டம் நடந்துருச்சு. அப்போது அங்கிருந்து ஒரு ஏற்றம். இன்றைக்கி ரிலையன்ஸ் ஒரு லீடர்ஷிப் பண்ணுறான் அப்படின்னா அவ்வளோ எளிதாக நிஃப்டியை வந்துட்டு நம்மளுக்கு இதோட நிஃப்டியில் ஒரு முக்கிய ஸ்டாக்ஸ்னால் ரிலையன்ஸ் தான். ஏன் அப்படின்னா அதோட கான்ட்ரிபியூஷன் பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4% இன்றைக்கி அப்பர்டில் இருந்திருக்காங்க. 73 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஐசிசி பேங்க் பார்த்தீங்கன்னா 3.8, 37 பாயிண்ட்ஸ். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 32. ஆனால் நெஸ்லே நம்மளுக்கு இருந்தது, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் 12. அப்போ எவ்வளோ தூரம்னா ஒரு கான்ட்ரிபியூட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் சரி, நிஃப்டினும் போது ரிலையன்ஸ் வந்துடும், ஐசிசி பேங்க் நிஃப்டிலையும் இருக்கும், பேங்க் நிஃப்டிலையும் இருக்கும். ஸோ இவங்க ஒரு வெயிட்டேஜில் தான் ஒரு மார்க்கெட்டை விழுகாமல் தடுத்ததற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருந்தது. இது ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் பார்த்தா தான் அட்டவணை நம்மளுக்கு தெரியும். அட்டவணை இன்றைக்கி 2,300 கால் அண்ட் போட்டு இதை பேஸ் பண்ணி 2,335 மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கணக்காட்சியமாக அதை ரீச் பண்ணியிருந்தாங்க. அதற்கு காரணம் அதுவே. அடுத்து 2,300 கால், 400 கால், 300 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 2,400 மட்டும் செல்லலாம். 2,300 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும். ஸோ இவங்களோட ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம அதோட அனலைஸ் தெரிஞ்சுக்கணும். இம்ப்ளாய் வாலிட்டி பெருசாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்குது. அப்போ 2,340 முடிஞ்சங்காட்டி நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ் 54 ரூபானா
அப்போது 2400 ரேஞ்சுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2390. இந்த பார்த்தா 2290. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 100 பாயிண்ட்ஸ் வருது. அப்போ 2240 இருந்து 2440 வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஆக்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது நம்மளுக்கு இன்ஃபோசிஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கும்போது இப்போ கடந்த ஒரு 10 நாட்கள் 5 நாட்கள்னு வச்சுக்கலாம். இது ஒரு 6 நாட்கள் 5 நாட்கள் அப்படின்னு வச்சுட்டா இதனால் அதிகபட்ச ஹையாக பார்த்திங்கன்னா 1389, 398, 395, 98, 83. அப்போ 400 பாயிண்ட்டுங்கிற ரேஞ்சே இல்லாமல் இருந்தது. அப்போ இன்றைக்கி ஓப்பனே அதனை கடந்து இருந்திருக்கு. அப்போ அதற்குண்டான வாய்ப்பு ரைட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு. அடுத்து வந்துட்டு டெரிவேட்டிவ்ஸ். இதில் என்ன ஸ்ட்ரைக் ஆக்டிவாக வர்த்தகமாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதில் பார்த்தா 1400 கால் நேற்று முடிவுற்ற விலை 36 ரூபாய், இன்றைக்கி 56 ரூபாய், 20 ரூபாய் ஏற்றம், கிட்டத்தட்ட 50% மேல் இன்றைக்கி நல்ல ஒரு இம்பேக்டடாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் செயினில் லெவலில் பார்த்துக்கலாம். 1425 க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போது 1420 கால் அண்ட் புட். இது இம்ப்ரையாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 43 ரூபா 30 ரூபா. அப்போது இதோட ப்ளஸ் 43னா 1460, இதோட 30 ரூபானா 1390. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 70 பாயிண்ட் வருது. அதனால் 1500ம் 1350. அப்போது 1350 to 1500 ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறதான் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து நம்மளுக்கு ஐசிசி பேங்க். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த 5 நாட்களில் 870 அந்த ரேஞ்சை தாண்டலை. இன்றைக்கி ஓப்பன் 861 லோ ஆனால் அதுக்கப்புறம் 881 மட்டும் போயிருக்காங்க. இது ஒரு நல்ல ஹையாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 880 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரவில்லை. அப்போ இதனுடைய அட்டவணை என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அட்டவணை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 880 கால் 900 கால் 870 புட். அப்போ 870 புட் அண்ட் கால் நம்மளுக்கு ஸ்டார்டல் இருக்காங்க. இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ரூபா வந்துடுது. 38 நாள் 40 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 910 830 இந்த ரேஞ்சு நம்மளுக்கு இருக்க. 870 கால் 26 போது 896 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். 870 மைனா அப்போ 858 இருந்து 896க்குள் இருக்க அதிகமாக வாய்ப்புகளாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 876 இருக்காங்க. அப்போ 896 மட்டும் ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில், இல்லைன்னா 858ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் செயின் பார்த்துக்கலாம். அப்போ இதில் பார்த்தா நம்மளுக்கு ஐவி பெருசாக ஒரு இம்பேக்டட் இல்லை. அப்போ 880 ஏடிஎம்னா 20 ரூபாய்னா 900 நல்ல ரெசிஸ்டன்ஸ், 864. அப்போ 864 to 900 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சாக இருக்க வாய்ப்புகளாக இருக்கும் ஐசிசி பேங்க் படி. ஸோ இதுபோல் நம்ம கணக்கிட்டு பார்த்தாகணும். இதுபோல் உங்களுக்கு என்னென்ன நிறுவனங்கள் எப்படி பார்க்கணும், எப்படி மாற இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க. ஒரு பரிந்துரையாக இல்லாமல் எப்படி எளிதாக பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸ்டாக் செலெக்ஷன்ஸ்க்குன்னு கட்டண பயிற்சி இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.